ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நானும் உண்மேசன். என்னடா எடுத்தோடனே மோட்டோ விளாக் செட்டப்னு நீங்கள் நினைக்கலாம். இனிமேல் வர விளாக் முக்கால்வாசி இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரிப் வீடியோ அதெல்லாம் போடுறது வந்து இப்படி தான் இருக்கும். நான் கோப்ரோ அன்பாக்சிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் ட்ரிப் மாதிரி போயிட்டேன். ஸ்மால் ட்ரிப்னால் இங்கே லோக்கலில் பீச் இருக்குது. ஸோ கோப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸில் நிற்கிறானுங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரியே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுது. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. ஏன்னா நான் ஒரு வாட்டி சின்னதாக வந்து செக் பண்ணி பார்த்தேன், மைக் வந்து ஒர்க் ஆகுதா. அதாவது என்னென்னா, கோப்ரோவுக்கு இன்னொரு இது போடணும், இன்னொரு அடாப்டர் மாதிரி போடணும், 3 பின் அந்த TWS அதாவது ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி போட்டு நான் அது போடாமல் டேரெக்டாக போயா மைக்கை வந்து செட் பண்ணேன். எனக்கு வந்து ஒழுங்காக தான் இருந்தது. பார்ப்போம், எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு போய் எடிட்டிங் டேபிளில் உட்காந்துட்டு செக் பண்ணுறப்ப ஒழுங்காக இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. திரும்பி நான் எல்லாத்துக்கும் ஆடியோ டப்பிங் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆடியோவும். பார்ப்போம் எப்படின்னு. நான் இப்போதைக்கு இப்போ இது வந்து டெஸ்டிங் தான். எப்படி இது பண்ணுறது, மைக்லாம் ஒழுங்காக செட் ஆகிருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்மால் ட்ரிப் போய், ட்ரிப்லாம் கிடையாது இது. ஸோ கிளைமேட் நல்லாயிருக்கு, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அது சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போகிறப்ப என்னென்னா, அந்த பாலம்லாம் சூப்பராக இருக்கும். ராமேஸ்வரம் கலரில் பாலம் ஒன்று இருக்கும், இப்படி கேர்வாக அப்படி இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் நிறையா வாட்டி போயிருக்கேன். நம்ம கேமராவில் பார்ப்போமே, நம்ம சிதம்பரத்தில் இதெல்லாம் ஒரு நல்ல பிளேஸ். அதெல்லாம் நீங்கள் சிதம்பரம் சைடு வந்தீங்க அப்படின்னா, டெம்பிள் மட்டுமே இல்லை, டெம்பிள் சிதம்பரம்னாலே டெம்பிள் தான் ஃபேமஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இங்கே வந்து பிச்சைவரம் இருக்குது, அப்புறம் சாமியார்பேட்டை அந்த பீச் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். டெம்பிளை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மழையில் நல்லா மாட்டிக்கிட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழையில் நல்லா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போயே கிளம்பியிருந்தால் கூட அந்தளவு மழை இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் அந்த ரெய்னி க்ளவுட் இருக்குது, அதை தாண்டிட்டா மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கோப்ரோவில் போகிறோம், கோப்ரோவெலாம் செட் பண்ணிட்டு போகிறோம். மழையில் பட்டு கோப்ரோ வீணாக போயிடுச்சுன்னா அப்புறம் மனம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓரளவு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே கொஞ்சம் தூரல் கம்மியாயிடுச்சு. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், எங்கேயுமே கேர்வ் இல்லை. அங்கே கடைசியில் ஒரு கேர்வ், பெரிய கேர்வ் வரும், அது ஒன்று தான். மற்றபடி ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்கும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெயின். இப்போ சிதம்பரம்லாம் செம மழை பெஞ்சிகிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு ஒரு பஸ் ஸ்டாப் தான், அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி அண்ணாடா வந்துட்டோம்னா முடிஞ்சது கதை. அதுக்கு மேலே எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, ஏதாவது வீட்டுக்குள்ளே தான் போய் ஒதுங்கணும். இதுக்கு மேலே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரோடெலாம் பார்த்திங்கன்னா செமக்காவாக இருக்கும். இங்கெல்லாம் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுனால கிளைமேட் நல்லாயிருக்கு. இல்லைன்னா வெய்ய அடித்து எரிச்சலாக இருக்கும். கிளைமேட்டும் ஓரளவு நல்லா இருக்குன்றதுனால சூப்பராக இருக்குது. ரோடெலாம் இப்போ என் வண்டியில் வந்து சுத்தமாக கிரிப்பு போயிடுச்சு. அந்த காற்று வேறு நிற்க மாட்டேங்குது. அது வேறு டயர் சேஞ்ச் பண்ணணும். பேக் டயர், ஃப்ரண்ட் டயர் கூட ஓரளவு ஓகே. பேக் டயர் வந்து தேஞ்சி பஞ்சர் ஆகிருக்குல்ல, அதுவே தேஞ்சி திரும்பி அதுலேருந்தே ஏர் லீக் ஆகுது. ஸோ அது சேஞ்ச் பண்ணணும். இது வந்து மத்தியான டைமில் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. இயர்லி மார்னிங் சூரியன் வரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சூரியன் வந்திருக்கும்ல, ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமில். அப்போல்லாம் இந்த சைடு வந்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் அந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங்கில் தான் கோல்டன் ஹவர்ஸ்னு இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இப்போ பிச்சாவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட்டு நம்ம. ஆனால் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் அது ஒழுங்காக எனக்கு தெரில, ஆனால் பிக் ஃபாரஸ்ட் இது. அந்த ஃபாரஸ்ட்லாம் இது வரையும் வரும். பிச்சாவரம் வந்து இங்கேருந்து ஒரு எங்கள் ஊர்லேருந்து
கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இருக்கும்னு நினைக்கிறேன். 20லாம் இருக்காது, 15க்குள்ளே இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இது வரையும் வரும். நான் காட்டுறேன் பாருங்களா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் வரும். ஓ மாடு. கோப்ரோவில் வேறு சும்மாவே சார்ஜ் போட்டு இது பேட்டரியெல்லாம் கைட்டி வைக்கணும் போல். பேட்டரி அதிலே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ட்ரை ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நான் 100ல் வச்சேன், இப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 தான் இருக்குது. ஸோ அது வேறு கொஞ்சம் பயம். பார்த்தீங்களா, பேக் டயர் இழுத்து விடுது. பேக் டயரை நம்ப முடியாது இனிமேல். ஸோ கூடிய சீக்கிரம் அதை எவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுறோன்னா அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லைன்னா நம்மளை காலம் வர விட்டுரும். மத்தியான டைமில் வந்தால் ஏதாவது ஒரு தொல்லை. மாடு ஆடு எல்லாமே நடு ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் அந்த தொல்லை இருக்காது. எங்கள் ஊர்லேருந்து 16 கிலோமீட்ரு. இதே சாமியார்பேட்டை பார்த்திங்கன்னா ஒரு 20-22 சம்திங் வரும். சாமியார்பேட்டை இதை விட நல்லாயிருக்கும். பட் இங்கே என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பீச் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு மண் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் அங்கே எங்கேயோ இருப்பீங்க பீச்சில், பட் அங்கே குளித்தாலும் உங்களுக்கு வந்து மண், நீங்கள் ஹைட்டாக இருப்பீங்க, அந்தளவு உங்களுக்கு மண் இருக்கும். இதே சாமியார்பேட்டைனா உங்களுக்கு அப்படியே பள்ளமாயிட்டே போகும். அந்த மாதிரி இங்கே இருக்காது. குளிக்கிறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலம், ஒரு பாலம் வந்து ராமேஸ்வரம் பாலம் மாதிரியே இருக்கும். குட்டியோண்டு இருக்கும், ஆனால் அது ராமேஸ்வரம் பாலம் மாதிரி இருக்காது. இப்படி கேர்வாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே நின்று ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கலாம் ஜாலியாக. நான் காட்டுறேன் பாருங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே போல் இங்கே நிறையா அந்த வாட்டர்லாம் இப்படி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாலம் இது அணை மாதிரி சும்மா சின்ன தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான இது. இந்த மாதிரி நிறையா வாட்ரு கிராஸ் ஆகிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கு அப்படியே. ஸோ சிதம்பரம்லாம் வந்தால் இதெல்லாம் கூட இது பாருங்கள், இது வந்து நார்த்து பிச்சவரம். அதை சொன்னால பிச்சவரமே இவ்வளோ தூரம் வரும்ன்ட்டு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் வரும். நான் வர இவ்வளோ பேசுகிறேன், ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. ஸோ நான் அந்த ஒரு டேர்ன் மட்டும் எடுக்கணும்னால இந்த டேர்ன் தான் அது. இந்த டேர்ன் எடுத்திங்கன்னா நேராக கொடியம்பாளையம் தான். இந்த சைட்லாம் செம மழை பெஞ்சிட்ருக்கு, சிதம்பரம் சைட்லாம். இதை பாருங்கள், கிளைமேட்டை வேற மாதிரி இருக்கா. இது வந்து ரைனி சீசன்றதுனால இந்தளவு நல்லாயிருக்கு. மற்றபடி வெயிலெலாம் வந்தால் ஏன்டா வந்தோன்ட்ருக்கோம். வேணா குளிச்சுட்டு வேணால் போகலாம். அங்கெல்லாம் செம மழை, இங்கேயே மழை பெஞ்சிருக்கு. வாவ். இப்போ பாருங்கள், எல்லாம் விட்டு வெள்ளாசிட்டு இருக்கு மழை. ஸோ நான் சொன்னல இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இது சுற்றி அப்படின்ட்டு ஏதோ இதுதான். இந்த இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இப்போ வந்து முக்கால்வாசி எடுத்துட்டாங்க. இதான் அந்த இதுலேருந்து தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, அது ஃபுல்லாகவே அப்படியே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். மழை வேற லேசாக தூருது. இந்த சைடு பாருங்கள், ரைனி க்ளவுடு. அங்கெல்லாம் சரி மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, கோல்டன் கலர், மழை விட்டு விளாசிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாகவே அப்படியே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். நீங்கள் வந்து பிச்சாரம் போனால் இந்த மாதிரி இதில் போக முடியாது, போட்டில் போய் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். பட் கொடியம்பாளையம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வா, உங்கள் பாருங்கள் கிளைமேட்டு அந்த இது வர்ற மாதிரி இருக்கா. அப்படியே நம்ம காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி. இது ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நடுவில் ஒரு ரோடு வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ சிதம்பரம் சைடெலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். மழை வேற தூருது, மழையில் மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஆஹா, நல்லா வேற பெய்யுதே. இந்த பாலத்தை ஏற்றி முடிச்சுட்டா அப்படியே முடிச்சுப்பேன். நான் டைமில் அது இதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் கோப்ரோவில் பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் 100% போட்டு வச்சுருந்தேன். நம்ம வந்து பேட்டரியை கைட்டி வச்சிடணும் போல். அதை கைட்டி வைக்கலன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்கும் போல். அது என்னவோ இனிமேல் கைட்டி வச்சிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகிறப்ப போட்டுக்க வேண்டியதான். இன்னொரு பேட்டரி வேறு வாங்கணும். முன்னாடி பேட்டரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2000, 1500 அந்த ரேட்டுக்கு ஆகிடுச்சு. ஸோ நேராக உங்களுக்கு ஒரு பாலம் தெரியல, அந்த பாலத்தை தான் சொன்னேன். அப்படியே அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆறு ஒன்று வரும். அது அப்படியே நேராக போய் கடலில் கலக்கும். அந்த சைடு தெரியுதா? ஆனால் வேற மாதிரி
லொக்கேஷன் இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கும் இந்த பாலம். இதில் தான் வந்து ஃபோட்டோ கிட்டோ எல்லாமே எடுப்பானுங்க. அப்படியே இப்படி ஓரமாக போய் இந்த சைட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. இங்கே தான் அப்படியே வந்து உங்களை இதெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. செம்மையாக இருக்குல்ல, போட்டில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்படியே சுற்றி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இந்த நதி வந்து அப்படியே போய் அந்த கடலில் கலக்கும். இந்த சைடு பாருங்கள், நம்ம பைக் வேறு லெவலில் இருக்கா. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கிளைமேட் நல்லா எடுத்து கொடுத்துருச்சு. அப்படி இல்லைன்னு வைங்களா, இந்த பாலம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இந்த வியூவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நாங்கள் சாமியார்பேட்டை அந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு வந்து சிதம்பரத்தில் இருக்கிற ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.